Hi everyone, welcome to my channel. In the channel, if you are first time watching, I am Akshara. ரொம்ப நன்றி first of all இந்த சேனலுக்கு வந்து subscribe பண்ணிட்டு and இந்த சேனல்ல வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா full and full non beauty related videos தான் வந்து மோஸ்டா பாப்பீங்க and என்னோட personal side இது வந்து actually என்னோட personal சேனலா இருக்க போகுது vlogs challenges அதுக்கு அப்புறம் என்னோட tips and tricks அதுக்கு அப்புறம் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் ஏன்னா என்னோட பியூட்டி சேனல்ல ஷேர் பண்ண முடியாததெல்லாம் நான் இதுல தான் வந்து ஷேர் பண்ணனும்னு பிளான் வச்சிருக்கேன் So என்னோட Q&A வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்ட் மெடலிஸ்ட்னு சொல்லிருப்பேன் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டடி டிப்ஸ்க்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வரும் and அது பியூட்டி சேனல்னால நான் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது ஷேர் பண்ணாலே எவ்வளவு பேர் பாப்பாங்கன்னு தெரியாது சோ அதை நான் வந்து இந்த சேனல்ல வந்து பண்றேன் சோ என்னென்னலாம் என்னால பண்ண முடியாது பியூட்டி சேனல்ல பண்ண முடியாது அது எல்லாமே இந்த சேனல்ல வந்து நான் பண்ணனும்னு நினைக்கிறேன் சோ அதல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி டிப்ஸ் தான் ஒருத்தவங்க படிக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சோ இந்த வீடியோல நான் வந்து என்னோட பர்சனல் ஸ்டடி டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணி போறேன் and ஸ்டடி டிப்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் என்னோட ஸ்டடி டிப்ஸ் ஏன்னா நான் எப்படி பண்றேனோ நான் எப்படி படிக்கிறேனோ என்னோட பர்சனல் டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி போறேன் and நீங்க பார்க்கறவங்க வேற எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் ஒரு கோர்ஸ் பார்த்து அதை பத்தி சொல்ல போறது இல்ல பேசிக்கா யார் வேணா வந்து ஸ்கூல் காலேஜ் இல்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் வேணா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் வந்து ஜென்யூனா நான் வந்து ஃபாலோ பண்ற டிப்ஸ் தான் இது சோ பார்க்கலாமா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டடி டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க மோஸ்ட்டாக பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களே நீங்கள் பிராண்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் டீச்சர்ஸாக யாராக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு ஒரு பிராண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட் இல்லைனா வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அது மாதிரி ஒரு பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எரேஸ் பண்ணுங்க யாருமே பிராண்ட் பண்ண முடியாது ஏன்னா பிலோ ஆவரேஜ்னா என்ன நினைப்பாங்க ஓகே இதுக்கு மேலே நம்மளால படிக்க முடியாது அவ்வளோதான் நம்ம வீக் ஸ்டூடெண்ட் அவங்களே ஏற்றுப்பாங்க இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா அவங்களை எதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணவே விட மாட்டாங்க நீ ஆவரேஜ் தான் நீ இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜுக்கு தான் இருக்குல்ல நிறைய ப்ரெஷர் இருக்கும் நீ 100 தான் எடுக்கணும் அந்த பையனுக்கு 99 எடுத்தால் கூட ஒரு மார்க் போயிடுச்சுன்னு மிஸ் பண்ணுவான் அதுக்காக ஃபீல் பண்ணுவான் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டிங்கே எடுக்காதீங்க யாருமே சொல்ல முடியாது நீ இவ்வளோ தான் கேப்பபிள்னு யாருமே சொல்ல முடியாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இதுக்கு மட்டும் லைஃப்பில் எங்கேயுமே நீங்கள் இவ்வளோ தான் கேப்பபிள்னு யாரும் சொல்ல முடியாது ஸோ அதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க உங்களை யாராவது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வீக் ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா கண்டுக்காதீங்க டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி ஸோ எப்போவுமே கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதான் நம்மளுக்கு எப்போவுமே மைண்டு செட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து படிக்கவோ எழுதவோ இல்லை லைஃப்பில் என்ன வேணால் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பணும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி டிப்ஸில் வராது ஆனாலும் நான் வந்து இது சொல்கிறேன் ஏன்னா இதை ப்ரைமரி மைண்டு வந்து கிளியராக இருந்தால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக செய்யணும் ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் எல்லாமே எடுத்துப்பாங்க அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மில் இருக்கிறது விஷுவலாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா புரியும் அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து விஷுவலாக இருக்க மாதிரி நிறைய எஜுகேஷன் கோர்சஸ் இருக்குது அண்ட் யூடியூப்லேயே நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன கிளாஸ்க்கு என்னென்ன மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு ஸோ இனிமேல் நான் வந்து சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் டிப்ஸ் அண்ட் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் விட்டுறலாம் எனக்கு படிக்கிறதுலே வந்து ரொம்ப கேம் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் இதுதான் இது வந்து எனக்கு தெரியாமல் பண்ணேன் ஆனால் இதுதான் வந்து மெயின்னு எனக்கு தெரியாது நான் படிக்கிற காலத்தில் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து அப்சர்வேஷன் தான் டீச்சர் இல்லைன்னா வந்து நான் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸாக இருக்கட்டும் என்னென்னு ஃபுல் ஃபோக்கஸோடு நான் கேட்பேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது கேட்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ டீச்சர்ஸ் எதாவது சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அங்கே தான் இருக்கணும் ஸோ யாரும் என்ன வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் பேசட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் இருக்கணும் நீங்கள் எதாவது இதில் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா லைஃப்பில் எங்கே இருந்தாலும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது என்ன சொல்கிறாங்களோ எனக்கு புரிஞ்சுப்பேன் ஓகே இதுக்கு இதுதானா ஓகே இந்த லெசன் இதை பற்றி தான் இருக்க போகுது அதனால புரிஞ்சுப்பேன் நான் ஸோ எப்படி அது உங்களுக்கு புரியும்னா நீங்கள் வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் நடுவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் பேசுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம்
காதுகிட்டே வந்து கத்துவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து வீட்டில் போய் படிப்பாங்க, நான்லாம் வீட்டில் போய் படிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன மேம் சொல்கிறாங்களோ அதுதான். ஸோ அது மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் அவங்க சொல்லும் போது நோட்ஸ் எழுதுகிற பழக்கம் இருக்குது எனக்கு. நோட்ஸ் எப்படின்னா ஃபுல்லாக அவங்க சொல்கிறது அப்படியே எழுத மாட்டேன், ஹிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவேன். ஓகே இதுக்கு தான், ஓகே இந்த பாயிண்ட் இப்படி சொல்கிறாங்களா அப்படி எழுதுட்டு ஹிண்ட்ஸ் மட்டும் தான். அண்ட் இது மட்டும் இல்லை, நான் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து யூஸ்வலாக வந்து டெய்லியும் படிக்கிற டைப் கிடையாது. சில பேர் டைம் வச்சு படிப்பாங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எப்போ என்னோடய ஃபுல் மைண்ட் படிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நான் படிப்பேன். மற்றபடி நான் வந்து அந்த எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு இல்லைனா வேறு எதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது படிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணணும். அதே மாதிரி தான் படிக்கிறதுலையும் என்ன படித்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அர்த்தம் புரிஞ்சுட்டு படித்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பயம் இருக்காது, மறந்து போய்டும்னு சொல்லிட்டு பயம் இருக்காது. நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸும் இல்லை அட்டென்ஷனும் இல்லாமல் சும்மா புக்கே பார்த்துட்டு இருந்து அது 2 மணி நேரம் பார்த்தா என்ன 4 மணி நேரம் பார்த்தா என்ன வேஸ்ட்டு தானே. படிக்கிறதே வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு தான், சும்மா பைஹார்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. நிறையா பேர் வந்து பைஹார்ட் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கும். எனக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. நான் எது எழுதினாலும் ஓன் வச்சு தான் எழுதுவேன். இது மோஸ்ட்டாக சிபிஎஸ்சியில் ஒர்க் ஆகும். அண்ட் இதே நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் புக் வேர்ட்ஸில் எழுத சொல்லுவாங்க. அது கூட ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே டிட்டோவாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதுனா அவங்க வந்து பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு படிக்கிறோன்னா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு தான் வந்து படிக்கணும், தவிர பைஹார்ட் பண்ணுறதுக்கு இல்லை. பைஹார்ட் பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸாமில் எழுதி இங்கே சென்டம் எடுத்தாலும் ஒரு வருஷம் ஞாபகம் இருக்குமா என்ன ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு எப்படி தெரியும் நமக்கு. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணுமோ அது மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டில் படிங்க. என்ன சரி இந்த லெசனில் நம்மளுக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க, ஓகே நெக்ஸ்ட் லெசனில் என்ன சொல்லித்தர போகிறாங்க. ஓகே இது நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா படிக்க முடியும். படித்தா தான் உங்கள் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஓகேவா, சும்மா வந்து பைஹார்ட் பண்ணி எவ்வளோ நாள் நம்ம வந்து ஓட்ட முடியும். ஸோ சில விஷயத்தில் நம்ம ஃபார்ம்லாம் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். மீதி விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். சில இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு படித்தேன்னா மறந்தால் கூட உங்களுக்கு பயம் இருக்காது. நான்லாம் எக்ஸாம்க்குலாம் வந்து ரொம்ப கேஷுவலாக போவேன். எனக்கு பயம் கிடையாது. எப்போவுமே நான் எக்ஸாம் பார்த்து பயந்தது கிடையாது. என்ன வந்து நம்ம படித்ததை பற்றி தானே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ எனக்கு அந்த பயம் கிடையாது. ரெண்டாவது எனக்கு வந்து அந்த ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே மெமரி வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இருக்காது. ஏன்னா நான் புரிஞ்சுட்டு தானே படிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டு படிங்க. உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு தான், மகடிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் என்ன படித்தாலும் புரிஞ்சுட்டு படிங்க. உங்களுக்கு தெரியலன்னா டவுட்ஸ் கேளுங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ தான் படித்தாலும் பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியலனா வேஸ்ட்டு எல்லாத்தையும். ஸோ பேப்பர் ப்ரெசென்ட் உங்கள் பேப்பர் பார்க்கும்போது ஓகே இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கான்னு தெரியணும். நான் சொல்கிற ப்ரெசன்டேஷன் வந்து பிளாக் பென்லையும் இல்லை ஸ்டார் போர்ட்லையும் கிளிட்டர் பெனில் டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லலை. ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ்னால் ஒரு மாதிரி பண்ணணும். 5 மார்க்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆன்சர் எழுதிடுங்க. 5 மார்க்ஸ்னால் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மெயின் ஆன்சர் எழுதுங்க. 20 மார்க்ஸ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுகிற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு படிக்கிறீங்க, பைஹார்ட் பண்ணலன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து பைஹார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எப்படி ஒரு ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ்னால் நான் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்கிற வீடியோஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் மூவிஸ் பார்க்குறதுனால கூட இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், சீரீஸ் பார்க்குறதுனா கூட பாருங்கள். அதுலேருந்து சப்டைட்டில்ஸ் போட்டு பாருங்கள், எப்படி அவங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ்லேயே தோண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம அட்வான்டேஜாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சம்மரைஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி டிப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல். எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியும் கிடையாது, அதிகமாகவும் கிடையாது. அண்ட் உங்களால் சப்போஸ் இந்த எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் உங்கள் மேலே. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் நீங்கன்னு பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து படிக்க வருதுன்னு பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபார்ம்லையா இல்லை வீடியோ ஃபார்ம்லையான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம் வந்து அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா அது ரெஸ்பெக்டோடு நம்ம வந்து கேட்கணும். அவங்க நிறைய புரியலன்னா அவங்கக்கிட்டே டவுட் கேளுங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு லேர்ன்.
நீங்கள் எதனா புது கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் புது லெசன் படிக்கிறதா இருந்தாலும் ஸோ அதில் என்ன நம்மளுக்கு புதுசாக வந்து கற்றுக்க முடியும், அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்து மாறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் இந்த ஆன்சருக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எதனா உங்கள் பேப்பரை பார்த்தாலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் டீச்சர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஓகே இந்த பொண்ணு புரிஞ்சு படிச்சிருக்கா, என்ன படித்தாலும் புரிஞ்சுட்டு படிங்க. அண்ட் அது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கோங்க. நாலேஜை மட்டும் கெயின் பண்ணுறது, உங்கள் ஃபோக்கஸ் எப்போவுமே நாலேஜை கெயின் பண்ணுறதுலாம் இருக்கணும், தவிர மார்க்ஸ் வாங்கிட்டு ஜாப்லேருந்து மணி அதனால யோசிக்காதீங்க. என்ன படித்தாலும் புரிஞ்சுட்டு படிங்க, நாலேஜை மட்டும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து டைம் கீப் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அட்டென்ஷனோட அதை வந்து பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், எல்லாமே நம்மளுக்கு வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது. அந்த இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், தள்ளி இருந்தேன்னா நான் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ நான் இதுதான் பண்ணுவேன்னா அது மாதிரி தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். சரி நான் பார்க்க மாட்டேன், இந்த சாப்டர் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே பார்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு மைண்ட் அதிலே போகும். ஓகே நம்ம வந்து என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே, அது மாதிரி நம்ம வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியா பார்க்க பிடிக்கும்னா பிரேக் மாதிரி எடுத்து இதில் பாருங்கள். அதுலேயே தான் இருக்கக்கூடாது, தவிர அப்பப்போ நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சிம்பிளான டிப் மட்டும் சொல்கிறேன். உங்கள் மைண்டு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா 5 மினிட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு உங்கள் லிமிட் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான் லிமிட்னா இவ்வளோ தான் நான் இந்த டைமில் பார்க்க முடியும்னா அவ்வளோ தான் பார்க்கணும். ஸோ அப்படி என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும், உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். சரி இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு. இதே நீங்கள் வந்து அடிக்ட் ஆனது கூட தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? ஸோ எப்போவுமே மற்ற திங்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி சொல்லலை, நான் வந்து ஓவராலாக இருக்க பேசிக்கான டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து என்னோட டிப்ஸ், நான் வந்து ஃபாலோ பண்ணது. ஸோ உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ லைக் பாய்.